விழா என்பது வெறுமனே நாம் சாதாரணமாக கொண்டாடக்கூடிய விழாவாக அல்லாமல் ஒரு தாத்தா பாட்டிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விழாவாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்று மதிக்கப்பட்டவர்கள் இன்று மிதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுக்கான மதிப்பு சரியாக இல்லை. எனவே வீட்டில் முதியவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் நாம் எப்படி கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நாம் இப்போது ஆழமாக சிந்திக்கிறோம். சுவக்கின் அன்னாள் இருவருக்கும் குழந்தை இல்லாத அந்த தருணத்திலே சுவக்கின் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வழிபடக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரூபன் என சொல்லப்படக்கூடிய குரு தலைவர், மத குரு தலைவர் சுவக்கினை உதாசீனப்படுத்துகிறார். நீ குழந்தை இல்லை, அதனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என சொல்லப்படக்கூடிய அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு நச்சு விஷத்தை இறக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார். எனவே அதை கேட்ட அவர் உள்ளம் கலங்கி தன் மனைவி அன்னாளோடு இணைந்து கலக்கத்தோடு இருக்கிறார்கள். பிறகு திருவுளியத்தை எடுத்து வாசிக்கும் போது சுவக்கின் என்றவர் ஆபிரகாம் தந்தை நம்பிக்கையோடு காத்திருந்தது போல நானும் காத்திருப்பேன் என்ற ஒரு விருது வாக்கையும், அன்னம்மாள் சாமுவேலுடைய தாய் அன்னாள் என்ற பழைய ஏற்பாட்டு அந்த தாயாரை தன்னுடைய வழியாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படின்னா, அன்னாள் எவ்வாறு குழந்தை இல்லாமல் இருந்தபோது ஆண்டவனை நோக்கி அவரை மட்டுமே வணங்கினாரோ அதே போல் நாங்கள் வணங்குவோம் என்று இருவரும் முடிவெடுத்தார்கள். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல பேர் குழந்தை இல்லைன்னு கடவுள் எங்களை சபிச்சிட்டான்னு சொல்லி விலகி ஓடக்கூடிய அந்த தருணத்தில் இவர்கள் இறைவனிடம் இன்னும் அதிகமாக நெருக்கமாக மாறுகிறார்கள். எனவே நம் வாழ்க்கையில் நம் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த பிரச்சனையின் நிமித்தம் நாம் இறைவனை விட்டு விலகி செல்லக்கூடாது, மீண்டும் இறைவனோடு அதிக நெருக்கத்தில் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் இருவரும் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இவர்கள் இருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை தான் நம்முடைய எப்பொழுதும் கன்னியான இயேசுவின் தாய் புனித மரியா என்பவர் ஆவார். எனவே அவருடைய தாய் தகப்பன் தான் இந்த சுவக்கின் அன்னாள் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் இருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று, விடாப்பிடியான நம்பிக்கை, எந்த சூழலிலும் நம்பிக்கை, எப்பொழுதும் நம்பிக்கை. இறைவன் மீது அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை தான் இவர்களுக்கு அப்பழுக்கற்ற மாசு மறுவற்ற அந்த குழந்தையை கொடுக்க வரமாக இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டியர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னொரு காலத்தில் ஊடகங்கள் இல்லாத, கைபேசிகள், தொலைக்காட்சி பெட்டிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் தாத்தாக்களோடும் பாட்டிகளோடும் அமர்ந்து அவர்கள் கூறுகிற கதைகளை கேட்டு வளர்ந்த அந்த காலம் ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது. இடையில் இறைவன் கொடுத்த வரமாக பார்க்கக்கூடிய அந்த கொரோனாவை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் சென்னையில் வாழக்கூடிய பல்வேறு வெளியூர்களில் இருந்து கொண்டிருந்த பேரன்பத்திகளே பார்க்க முடியாதோ என ஏங்கி கொண்டிருந்த அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு வரமாக அமைந்ததுதான் கொரோனா. அந்த காலகட்டத்தில் அவர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சொந்த ஊருக்காக வருகிறார்கள். அந்த ஊரிலே தாத்தா பாட்டிகள் பேரன்பத்திகளோடு மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இறைவன் இன்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே குழந்தைகள் என்பவர்கள் சிறு பிறந்த குழந்தைகளிலிருந்து ஒரு 18 வயது வரைக்கும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் தாத்தா பாட்டிகள் யார்? அவர்கள் முதிர்ந்த குழந்தைகள் எனாக பார்க்க வேண்டும். எனவே 2 குழந்தைகளையும் நாம் சந்திக்க விட வேண்டும். இந்த வளரக்கூடிய இந்த குழந்தைகளும் முதிர்ந்த அறிவு தெளிந்து முதிர்ந்த அந்த குழந்தைகளையும் சந்திக்கும் போதுதான் இந்த வளர்கிற குழந்தைகளுக்கு ஞானமும் அறிவும் ஆற்றலும் மிக்கதாக இருக்கும். ஏன்னா தாத்தா பாட்டிகளுடைய தங்களுடைய வளர்ச்சியை, வளர்ந்த விதத்தை, பட்ட கடினங்களை, அந்த வாழ்வில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை பகிரும் பொழுது வளருகிற குழந்தை மிக பக்குவத்தோடு வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்று அப்படி அல்ல என்பதைத்தான் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே தாத்தா பாட்டிகளிடம் ஒரு தவறு இருக்கிறது. அதாவது மகள் பெற்ற குழந்தையை அதிகமாக அரவணைத்து கொஞ்சுவதும், மகன் பெற்ற குழந்தையை உதாசீனப்படுத்துவதும் ஒரு சில இடங்களில் நடக்கிறது. ஒரு சில இடங்களில் மகனுடைய பிள்ளைகளை அணைத்து கொஞ்சுவதும், மகளுடைய பிள்ளைகளை உதாசீனப்படுத்துவதும், அதாவது அந்த அளவிற்கு அன்பு காட்டாமல் ஏனோ தானோ வென்று இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் தாத்தா பாட்டியிடம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறையாக இருக்கிறது. தயவு செய்து அந்த குறையை மட்டும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளை குழந்தைகளாக பாருங்கள் என்பதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தாத்தா பாட்டிகளோடு குழந்தைகளுக்கு செலவிட நேரம் கொடுங்கள். இரண்டாவது, இந்த தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும் சரி, அப்பா அம்மாவா இருக்கட்டும் சரி, உங்களுக்குள் சண்டை ஏற்படுகிறது என்றால் அதை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள். அதை குழந்தைகளிடம் கடத்தி விடாதீர்கள். பெற்றோர்கள் போய் உங்க தாத்தா பாட்டி பேசக்கூடாது, உங்க தாத்தா பாட்டி மூஞ்சியை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்காதீங்க. அதே போல தாத்தா பாட்டியர்கள்
நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுறீங்க, அந்த குழந்தைகளோடு பேசாம இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? நீங்கள் நஞ்சை சிறு வயதிலேயே விதைத்து விடாதீர்கள் என்பது இந்த பெற்றோருக்கும் தாத்தா பாட்டியருக்கும் இடையே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பேரோடு வேண்டுமானாலும் சண்டை போடலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளையும் அதே போக்கில் வளர்த்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த தாத்தா பாட்டியினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வாழ்வின் பல கட்டங்களில் பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய நிலை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான நிலைகளாக இருக்கிறது. எந்த இல்லங்களிலெல்லாம் தாத்தா பாட்டிகள் இருந்தார்களோ அந்த இல்லங்கள் அனைத்தும் சிறந்து விளங்கியது. அந்த குழந்தைகள் அனைத்தும் நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள். இன்று அப்படி இல்லை என்பதைத்தான் பார்க்க வேண்டும். முன்னொரு காலத்திலே கூட்டு குடும்பம் என்றால் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அப்பா அம்மா எல்லாரும் இருப்பதை கூட்டு குடும்பம், அதாவது கூட்டு குடும்பமாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருத்தரை கேட்டோம் அப்படின்னா, நானும் கூட்டு குடும்பமா தான் ஃபாதர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கூட்டு குடும்பம்னா யார் யார் இருக்கீங்கன்னு கேட்டா, நான் மனைவி பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறிச்சு பாத்தீங்களா? இது அதாவது கணவன் மனைவி இணைந்து இருக்கிறதே கூட்டு குடும்பமா இப்ப ஆகக்கூடிய ஒரு அவல நிலையாக மாறிவிட்டது. அந்த அளவிற்கு இன்று நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் அன்பு இல்லாததனால், பராமரிப்பு இல்லாதனால் முதியோர் இல்லங்களில் என்னுடைய கூட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முதியோர்கள் தங்கள் பிள்ளையிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பையும் அரவணைப்பையும் தான். எனவே ஒருவர் என்னிடம் சொன்னார், ஃபாதர், ஒரு தாய் தகப்பன் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து பத்திரமாக வளர்த்து விடுகிறார்கள். ஆனால் 10 பேரும் சேர்ந்து இந்த 2 தாய் தகப்பனை ஒழுங்கா பாத்துக்கிற மாட்டேங்கிறாங்க ஃபாதர். இதுதான் ஃபாதர் அவல நிலை என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாறுகிறோம். எனவே நாமும் அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற்று புது மன எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். வயதானவர்கள் புரிதல் இல்லாமல் தான் இருப்பார்கள். அவர்கள் கோவப்படத்தான் செய்வார்கள். ஏதாவது ஒரு பிள்ளைக்கு பாசத்தை காட்டக்கூடிய அந்த சூழ்நிலை இருப்பார்கள். எனவே வயதானவர்களிடம் எப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது என்றால் தயவு செய்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உதாசீனப்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கை முறையும் அது அமைந்து விடக்கூடாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது அந்த அன்பு, அந்த பொறுமையைத்தான், அந்த ஞானத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும். எனவே முதியோர்களாகிய நீங்கள் அதை கொடுக்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்வார், நான் இன்று ஒரு அருள் தந்தையாக ஒரு திருத்தந்தையாகவும் இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாத்தா பாட்டி தான். ஏன்னா நாங்கள் புலம்பெயர்ந்து சென்ற பிறகு என் தாயும் தகப்பனும் வேலையாக வெளியே சென்று விடுவார்கள். என்னை வளர்த்தது என் தாத்தாவும் பாட்டியும் தான் அப்படின்னு சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். எனவே ஒரு தாத்தா பாட்டியினால் ஒரு திருத்தந்தை கூட உருவாக்க முடியும் என்பது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நம்முடைய பேர குழந்தைகளை, நம்முடைய குழந்தைகளையும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்த நம்மையே நாம் தியாகமாக கொண்டு வர வேண்டும். எனவே தாத்தா பாட்டியிடம் பிள்ளைகள் கதை கேட்க விரும்புகிறார்கள், நேரம் செலவழிக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஏனோ இந்த தாத்தா பாட்டிகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பையும் நெருப்பையும் கொட்டி குழந்தைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடாமல் கொஞ்சம் அவர்களுக்காக நேரம் கொடுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக நேரம் கொடுக்க காத்திருக்கிறார்கள். எனவே இருவரும் எதிர்பார்ப்பது நேரம் மட்டும்தான். எனவே அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை சிறப்பாக வளர்த்தெடுக்க தாத்தா பாட்டியுடைய தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே சுவைக்கின் அன்னாள் எவ்வாறு அன்னை மரியாளையும் இயேசுவையும் ஆழமாக ஒரு ஆன்மீக பயணத்தில் அவர்களை வளர்த்தார்களோ அதே போல நாமும் வளர்க்க முயற்சி செய்வோம். எனவே அனைவரும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். எனவே நாம் அனைவரும் இயேசுவோடு இணைந்து செயல்படும் போது